ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோடைய நிமம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2-3 டைம் போட்டு கட் பண்ணிவிட்டு 2-3 டைம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டோம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக அந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால தான் முன்னாடியே ஃப்ரை பண்ணிடும். இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து ஹீட் ஆன பின்னாடி ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். லைட்டாக அதை கலர் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க வதங்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கல்லுப்பு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து ரெண்டும் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்பு ரொம்ப ரிச்சாக வரணுன்றதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் குட்டி குட்டியாக நறுக்குன தேங்காவை சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் முந்திரி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேனில் ஆயில் ஊற்றி 2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்ச பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா, அதையும் அலசி இதோடு ஊற்றிக்கிறேன். இது லைட்டாக கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம காலிஃப்ளவர் உள்ள சேர்த்துலாங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.